ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட்விச்குள்ளே வச்சு சாண்ட்விச்சாகவும் சாப்பிடலாம். இல்லை சப்பாத்தி தோசைக்கு எல்லாமே செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பொருள் தான் தேவை. ஆமாம், வெறும் 2 பொருள் தான். வெறும் வெங்காயமும் முட்டையும் இருந்தால் போதும். இது ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். செம்ம ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஆயில் வந்து எடுக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஆயிலில் தான் அந்த எக்கும் ஆனியனும் ஃப்ரை ஆகணும். ஸோ கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ வரி பண்ணிக்காதீங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 4 கடுகு, ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இது நல்லா வதங்கணும். இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இதை வச்சு சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ப்ரெட்டுக்குள்ளே இந்த வந்து ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நான் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப உப்பு. நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனுன்றதுனால நம்ம வீட்லேயே அரைப்போம் இல்லையா, மிளகாய் தூள் குழம்புக்கெலாம் போடுவோம்ல, வீட்டில் தனியாக சேர்த்து அரைப்போம்ல, அந்த மிளகாத்தூளை வந்து நான் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டதுனால அது கொஞ்சம் நல்லா வதங்கிரும். கூடவே நம்ம வந்து உடச்சி வச்சுருந்த முட்டை இருக்கு இல்லையா, அதை இது கூட போட்டு நல்லா வந்து இந்த முட்டை வந்து வதங்கணும். வதங்கி இது மாதிரி பொடி மாஸ் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது நல்லா கலரி விடுங்க. இந்த வெங்காயத்து கூட அந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நான் இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து மேலே ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து மேலே ஊற்றிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இவ்வளோ தான் டிஷ்ஷே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் வந்து சாண்ட்விச்சுமே பண்ணி காமிச்சிருக்கேன். இது நீங்கள் சப்பாத்திக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதில் நம்ம ரொம்ப மினிமலான பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். இது வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே வதங்கி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியுமே கூட. பசங்க வந்து இந்த மாதிரி முட்டை சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இப்போ நான் ப்ரெட் எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து வைக்கணும் இல்லையா, அப்படியே வச்சா கீழே விழுந்துரும். ஸோ அதனால் கொஞ்சமாக அதை வந்து பள்ளம் பண்ணிட்டு வச்சோம்னா அந்த ஸ்டஃப் வந்து அப்படியே நிற்கும். அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே பட்டர் தடவி, ஒரு பக்கம் வந்து பட்டர் தடவி வச்சுட்டு இன்னொரு பக்கம் மேலே பட்டர் போட்டு இதை அப்படியே டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் வந்து லைட்டாக குழி பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வச்சேன்னு. அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது அந்த எக்கு வெளியே வராமல் இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாண்ட்விட்சு. இதை நீங்கள் சாண்ட்விட்ச்க்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லையா, வெறும் சப்பாத்தியை போட்டு இந்த பொடி மாஸ் மாதிரி வச்சு இதை அப்படியே கூட சாப்பிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இல்லை இதை வச்சு எக் ரோல் மாதிரி சப்பாத்தி கூட போட்டு எக் ரோல் மாதிரி கூட பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டான சூப்பரான சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டும் பண்ணணும். டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உள்ளே வந்து நம்ம என்ன ஃபில்லிங்ஸ் வச்சுருக்கோம்னே குழந்தைங்க கண்டுபிடிக்காமல் சாண்ட்விச்சாகவும் சாப்பிட்ருவாங்க. அதே சமயத்தில் வந்து இவங்களுக்கு அது ஹெல்த்தி டிஷ்ஷாகவுமே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.